டமக்கு 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 எந்தண்டி அடைய ருக்குமணிய முன்னால உட்கார வச்சு ஒன்னும் செய்ய மாட்டேன். வண்டி தான் ஓட்டுவேன். நீ வண்டியை ஓட்டியா இல்ல குண்டியை ஓட்டியா தெரிய மாட்டேங்குது. என்னடி இப்படி பண்ற? மரியாதை பேசி வாடி ஓடிங்கிற வேலைச்சுக்கா. ஓ வயசு என்ன ஏன் வயசு என்ன அதை படிச்சா மாதிரி மெயின் இருக்கு. ஆளு பழுக்கா இருந்து என்ன ஒண்ணா கல்யாணம் பண்ணி 3 மாசம் ஆகுது. வயிற்றுல ஒரு புழுலும்ல ஒரு பூச்சியும் இல்லை. இல்ல மச்சான் இல்ல மருமையனே தெரியாம ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணிவிட்டேன். நல்லா விளையாடி வந்தேன் பார்த்து. பிள்ளையார் இரடி ஒரு நிமிஷம். பிள்ளையார் கோவில்பட்டி கிராம பொதுமக்களின் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். ஏய் அவன்னா வயசுக்கா வந்துட்டா மரப்பு கட்டுறாரு. ஏன் மருமையை மரப்பு கட்டுறாங்க இங்க? ஏன் மருமையான கேட்குறீங்க? இந்த கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணதும் போதும் அவன் என்ன பண்றான்? 3 மாசமா கபடி கபடின்னு வர்றேன். சரி இப்படி தொடுறேன் போயிடுறேன். என்னைக்கா ஒரு நாள் ஏறி டேஸ்ட் அடிப்பான்னு பார்க்குறேன். அவனும் அடிச்ச வாடு இல்லை. நானாச்சும் ரைடு வர்றேன்டானே வேணான்ட்டேன். சரி சரி நீனாச்சும் வாடா வந்து நடுவில் ஒரு போனஸ் கோட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு அவன் லாபியில காலை வச்சு ஆளை அவுட் ஆகிட்டேன். அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு கொத்தனாரை கல்யாணம் பண்ணி அந்த ஆளு என்னைய கொல்ல பார்த்துட்டாயா. 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தான். எங்கன்னு வீட்டுலதான். சரி கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு. கட்டட வேலை பார்க்குற மாதிரியே சரி கனவு வரவும் அவன் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டான். கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன். சரி நான் ஒரு சைஸா படுத்து கிடந்தேன். இவன் பாட்டுக்கு சிமெண்ட குழப்பி சலுப்புன்னு அப்பி விட்டு வேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இறுக்கி மட்டப்பழையில 4 சாத்துனான்னு வச்சுக்க எல்லாம் சிமெண்ட் எல்லாம் வாய் வெளியில வந்து விழுந்துரும். ஆமா அப்புறம் அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி அப்புறம் வீட்டுல சும்மா தான் இருந்தேன். எங்க அப்பா தான் சொன்னாரு என்ன சொன்னாரு? பொண்ணு தனியா இருக்க கூடாது. நீ இன்னும் கண்ணி கலியில கப்பு கலடல கோன் பாடுற வச்சுலாம் மாத்தாம கிடக்கு. சைக்கிள் கடை வச்சிருந்துருப்பேன் போல இருக்குங்க அப்பயும். சரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. யாருப்பான்னே அவன் இந்த பாம்பாட்டியா இந்த பாம்பை வச்சு வித்த அவனா. ஆமா இவன் எப்படிப்பா என்னைய காப்பாத்துவேன் அப்படின்னு. அவன் பாம்பை ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன் அப்படின்னாரு. சரி அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதியா. அவன் இந்த பாம்பை கூட கண்ணில் காமிக்கல. நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன். சரி நல்லா இருப்ப இந்த பாம்பை நாச்சும் காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனாதான் கிளம்புண்டேன். நம்மகிட்ட ஒரு பாம்பு இருக்கு. அட சும்மா யானும் விடிய வாய வச்சு ஊதுன்னு ஊதுறே மகுடியில அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. அப்புறம் பார்த்தேன் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. சரி 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் க்ளோஸு பாம்பாட்டியும் க்ளோஸு. கிளம்பாத பாம்பை வச்சுக்கிட்டு என்ன மசருக்கு உசுரோட இருக்கேன் ஜாகிலி சாக வேண்டியதேன் வெள்ளம். இனிமேல் பொம்பளை ஆளுகெல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க. சாமி கும்பிட்றதுக்கு வாடுக்கு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு போயிடாம. அடியே இங்க வாடி அங்கே கடை அடப்பு இங்கிட்டு வா. அடியே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. நீ நல்லா இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருந்து பாதாண்டி. அப்படியா? ஆமாண்டி. என்னடி ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு? சும்மாரி மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னடி இப்படி சொல்ற? என்ன வருத்தம் உனக்கு? என் வருத்தத்தை பத்தி கேட்காத. ஏண்டி? எத்தனை நாளாச்சு என்னடி பண்ற? உன்னை சந்திச்சுதா? ஆமாண்டி போன மாசத்துல ஒரு நாள் சந்திச்சமா. ஆமா போன மாசம். இப்ப எத்தனை மாசம்? யார் நீயா? மொத்தம் எத்தனை மாசம்? நீ எத்தனை மாசம்னு என்னட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அதை கேட்காத. அந்த மாச கணக்கே கேட்காத. இப்ப அரசாங்கம் அறிவிச்சாங்கல்ல மாசமானா பெண்களுக்கு பணம் தர்றோம்னு. அத 2 கிழவியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி ஏண்டி மாசமானா தான் காசு கொடுப்பாங்களா அப்படியே அப்படின்னு ஒரு கிழவி. இன்னொரு கிழவி சொல்லுச்சு உனக்குனாச்சும் உங்க கிழமை இருக்கிறாரு எங்க கிழமையும் சேர்த்து 7 வருஷம் ஆகுது இனி எங்கிட்ட நான் மாசம் ஆகுறதுன்னு. 2 கிழவி மாசமானாலும் புழு புழுன்னு தான் இருக்கேன். அப்படிதாண்டி. ஏன்டி ரொம்ப சோகமா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? நான் நல்லா தாண்டி இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கியாடி? ஆமா ஆமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன ஆடை அவரெல்லாம் ரொம்ப அழகா அமர்க்கலமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கடி. நீ வாங்கி கொடுத்ததே? எது நான் எங்கடி வாங்கி கொடுத்தேன்? ரொம்ப அழகா இருக்கடி. அப்படியா? சரி. ஐயோ அடி உன் என்ன தெரிஞ்சுக்கிட்டு ஓடுதா அந்த நாய்? புத்தி ஒண்ணே விட்டு போகுதா? அந்த நாய் மூடு தெரியலன்னு அர்த்தம். அறிவு கிட்டவள அறிவு இருக்க உனக்கு? ஏண்டி? சீ போடி.
அறிவு கட்டவல. இன்னும் இந்த மூஞ்சி. ஆமா என்ன உனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறாங்களாம்ல? எனக்கு மாப்பிள்ளை பார்த்து சரி, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். பாத்திருக்கியா? எங்கடி பார்த்திருக்க? பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறாரு. அப்படியா? யாரு அவரு சொல்லடி. ரொம்ப ஆர்வமா இருக்க. அதோட மாப்பிள்ளை சூப்பர் டைப்பு. 24 மணி நேரம் உள்ள விட்டுட்டு 1 லிட்டர் போடவா 2 லிட்டர் போடவான்னு கேட்டுக்கிட்டு கிடப்பேன். அப்படியா? ஒண்ணு மாதிரியே இருப்பாரு அடி மாப்பிள்ளை. அப்பா அவங்ககிட்ட வந்து என்ன விஷயம் சொன்னாரா? சொன்னாரு. என்கிட்ட வந்து விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னார்? கண்ணும் கருத்துமா பெண்கள்லாம் காவலுக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. ஆமா, நம்ம எல்லாம் காவலுக்கு போக போறோம். ஆமா ஆமா, காவலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நீ எந்த ஏரியாவில் இருக்க? நானா? நான் எங்க ஏரியாவில் தான் இருக்கேன். நான் இருக்கிற ஏரியா சரியில்லடி. ஏண்டி? நல்லா 24 மணி நேரமும் தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்துன்னு. அப்படியாடி? 24 மணி நேரம் தண்ணி வந்தா நரம்பா இல்ல இரும்பா? எங்க ஊருக்கு வாயண்டி? நல்ல தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து. நான் இருக்கிற ஏரியா சரியில்லை, வெறும் உப்பு தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? ஹவுஸ் ஓனரும் சரியில்லை. ஏன்டி இப்படி சொல்ற? சரியான லொப்ப பயில இருப்பேன் போல இருக்கு. அப்படியே சொல்லக்கூடாது. ஹவுஸ் ஓனர காலையில 1/2 மணி நேரம் போடுறேன் தண்ணி தான். பாத்திரம் கழுவ துணி துவைக்க சரியாயிருது. சரி, மத்தியானம் 1/2 மணி நேரம் போடுறேன். அதுவும் உப்பு தண்ணியில் குளிச்சா பிசு பிசுன்னு நல்லா இருக்க மாட்டேங்குது. சாயங்காலம் 1/2 மணி நேரம் போடுறேன். என்ன அந்த தண்ணியை போட்டு அவன் படுத்துற வாடு பாவி பைய பட்டு கிடப்பேன். எங்கே ஓனானே தெரியல. ஏண்டி? ஆமா, சொல்லப்படாது. ஹவுஸ் ஓனரு சரி, பாட சாதி போல இருக்கு. இந்த சாதி எனக்கு, இந்த சாந்தி எனக்கு, அந்த சாந்தி உனக்கு. எல்லாத்தையும் தள்ளி விடுறேன்ட்டு. அடியே அப்பா வந்து என்ன சொன்னாரு? பானை சாந்தியை தள்ளிட்டு போக சொன்னாரு. இங்கே சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர் ராஜா ஆடியோஸ் அவர்களுக்கு பிள்ளையார் கோவில்பட்டி கிராமத்தின் சார்பாக 50 ரூபா அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் ராஜா ஒளி அமைப்பின் சார்பாக நன்றி வணக்கம். அத்துடன் எனக்கும் அன்பு அவர்கள் அன்பளிப்படுத்தியுள்ளார்கள். ஒரு டயர் இருக்கும் போது பாட்டு பாடுறேன். ஆமா, அந்த டீ ஸ்பான்சர் பண்ணது வந்து குமார் அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் கேட்கிறப்பெல்லாம் டீயா வாங்கிட்டு, நல்ல பிராண்ட் டீயா வாங்கிட்டு. டேய் லூசு முண்டை, பிராண்ட் டீனா பொம்பளை தண்ணி அடிப்பேன் நீ. இல்ல ஐயோ, அப்புறம் நான் உன்னை பொண்ணு பார்க்க வர மாட்டேன். நீ பொண்ணு பார்க்க வர வேணாம், என் பொண்ணை பார்க்க வந்துட்டு போ. யாரு அது? பிராண்ட் டீனா, தரமான டீ, தரமான பிராண்ட். பிராண்ட பிடிக்க கூடாது. சரி, அப்பா லோக்கல் பிராண்ட் பிடிக்க கையோட வந்துடும். அப்பா என்ன சொன்னாரு? அம்மா இது ஒண்ணு சொன்னாரு. வாங்கம்மா மல்லியம்மா. ஆஹா, செப்பு சிலையா வர்றாங்க பாத்தியா? நல்லா இருக்கியா? நல்லா இருடா, நல்லா இருடா. அரே அம்மா மேரிய மண்டே மேல கொண்டு மாயம்புடு. அப்பா காவல் போய் சொல்லியிருக்காரு. நம்ம காவல் சிறந்த காவல். அதை விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது இடத்திற்காக பெருமைக்கூடிய விஷயம். அதை விட சிறந்த காவல் ராணுவ காவல். மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து நாட்டின் எல்லையில் காவல் காக்கும். நினைச்சா டீ குடிக்க முடியாது, நினைச்சா சாப்பிட முடியாது. அந்த ராணுவ காவல் ஒரு சிறந்த காவல். அவர்களுக்கு ஒரு சல்யூட். அதை விட அற்புதமான இசை காவல், பக்காவலான இசை காவல். அதை விட அற்புதமான ஒலிபெருக்கி காவல். மிக